ஐயோ ஐயோ, நம்ம ஒரு ஷாப்பு ஓபன் பண்ணிருக்கோம். ஷாப்பு அது ஒரு ஹோட்டல் மாதிரி ஒரு ஷாப்பு. சுத்தமான நீர், சுத்தமான பாத்திரம், ஈக்கள் தொல்லையே தாங்க முடியலையே. சூ சூ சூ, சுத்தமான தண்ணியில வந்து உட்காராத. சுத்தமான மாவு, சுத்தமான கடை, அது ஷாப்புக்கா. லட்டு ஷாப்பு. என்ன அங்கே யாரோ பூடு சத்திட்டு போடுறா. சரி, யாரோ ஒரு லட்டு 8 ரூபாய். ஏன் 8 ரூபாய்க்கு விற்க? இதே உனக்கு நியாயமா தெரியல, அதான்டா நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை. இப்போ அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. லட்டு பெருசா இருக்கும். ஐயோ, ராஸ்கிக்கு வராடா, கடையை மூட போறோமா? சஃபிகா, என்ன சொல்லுப்பா, என்ன லட்டு வேணும், எத்தனை வேணும்? 1 8 ரூபாய். பூந்தி லட்டு இருக்கா? இருக்கு இருக்கு. ஆனால் எங்கள் கடையில் சத்து மாவு லட்டு தான் கிடைக்கும். சத்து மாவு லட்டுவா? அப்போனா எனக்கு 2 குறை. 1 8 ரூபாய். பரவாயில்ல, இருக்கட்டும். 15 ரூபாயா வாங்கிக்கோயேன். 1 ரூபாய் ஆஃபர் பண்ணிக்கோயேன். ஆசுக்கு புதுசாக ஆஃபரோட எங்கள் அம்மா யாருக்கும் ஆஃபர் கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. என்னப்பா இது? உன் ஃப்ரெண்டுக்கு கூட இப்படிலாம் பண்ண மாட்டியா? இப்போ அவன் கையில் எத்தனை ரூபாய் இருக்கு? 20 ரூபாய் வச்சிருக்கல. அடா ஆமாண்ணே. இதில் போய் 1 ரூபாய் கம்மியாக கேட்காத. 15 ரூபாய் கையில் வச்சிருந்தேன்னா நீ அப்புறம் கூட கொடுத்துக்குவ. சரி, நீ போய் டேபிளில் உட்காரு. உள்ள நிறைய டேபிள் இருக்கு. சுத்தமான கடை. சரி, ஓகே சஃபிகா. சரி, லட்டு போட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம், தட்டிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் மாடு போட தடுது. பேசுகிற வேலை தான். சரி, நம்ம போய் ஏதாவது கரண்டி இருக்கா, அதை எடுக்கலாமா? கரண்டியை வேண்டான்னு தொடுது. கையே அதுக்கு பெட்டர் தானே. நம்ம தண்ணி ஊற்றலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றலாம். அவ்வளோதான். இப்போது இதை ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஸ்பூனை எடுத்துகிட்டு வரலாம். இது வேற வழியாக விட மாட்டேங்குது. என்ன சீப்பாக எடுத்துகிட்டு வரேன்னு நினைக்கிறீங்க? இது சீப் இல்லை, ஸ்பூனு. பார்த்துக்கோங்க. அப்பா இதை வச்சு தான் கலக்க முடியும். அப்போ தான் கலங்கும். இல்லாச்சி கலக்க கஷ்டப்படும். என்ன இந்த மாவு கலரு வித்தியாசம். ஃபஸ்ட் டைம் லட்டு கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சோண்டு இதோட மாவு போட்டுக்கலாம். இது வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஐயோ, போட்டுடலாம். ஐயோ, சுத்தமாட கடை வேஸ்ட்டு கடையாயிட்டு. சரி, பரவாயில்ல. அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, நான் கையில் உள்ளதை போட்டேன். பரவாயில்ல, ஓடுவோம். எல்லாரும் என் ஃப்ரெண்டு தானே, அவெல்லாம் சாப்பிட்ருவாப்பா. லட்டு இப்போதுக்கு வந்துட்டு. இப்போ என்ன செய்யணும்னா, அந்த ஸ்பூன் எடுத்து இந்த பதத்தில் உருண்டை எப்படி பண்ணி வைக்க. இந்த பதத்தில் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு இது பதத்துக்கு வரக்கூடாது. புரிஞ்சுக்கோங்கண்ணே. இன்னும் கொஞ்சோண்டி எடுத்து போட்டுக்கலாம். ஐயோ, ஏடா நான் அது இன்க்ரீடியன்ஸை தப்பா போடுறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி தான் அப்புறம் போடு. சஃபிகா, லட்டு ரெடியா இல்லையா? ஆயிட்டு இருக்குப்பா. ஐயோ, இங்கே வரக்கூடாது. அவருக்கு தெரிஞ்சுதான் அவ்வளோதான். நான் வேணா அங்கே வரட்டுமா? வேண்டாப்பா, வரணும்னா வா. சரி, வாரேன். சும்மா தானே வராத, உள்ள சூடாக இருக்கு. சரி, ஓகே சஃபிகா, நான் சொன்னதுக்கு நன்றி. சரி, சொன்னதுக்கு நன்றியா? நன்றி சொல்கிற வார்த்தை தம்பி. ஐயோ, அவனுக்கு நான் தப்பு ஏதாவது பண்ணேன்னு தெரியுதோ அவ்வளோதான். எடியே விட்டுருவாடப்பா. சஃபிகா, நீ பண்றது இங்க
டேஸ்டா பண்றான். சூப்பர். இப்பமே நீ தந்தனா நான் காலியே பண்ணிட்டு தான் தருவேன் உனக்கு தட்டை. யார் நீ? ஆமா. காலி பண்ணிட்டு தர போறான். பார்க்கலல்ல அதான் இருந்தது. என்ன சஃபிகா நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ ஏதோ பார்க்கலாம்னு சொல்ற. ஆமா, நீ பார்க்க கூடாது. நான் ஸ்பெஷலா பண்றோம்ல உனக்காண்டி. சரி அதுக்குன்னு விஷத்தை கலக்கிறாத. சரி பார்க்கலட்டு. சரி நான் உன்னை நம்பி தான் லட்டு சாப்பிட போறேன், பாத்துக்கோ. சரி நீ நம்பி. காசு போனாலும் பரவாயில்ல, எனக்கு உயிர் தான் முக்கியம். அதையும் சொல்லிட்டு சஃபிகா. 10 லட்டு கூட வாங்கி கூட சுத்தமா இப்படி தரேன் உனக்கு. உனக்கு இல்லாதது அவ்வளவு சுத்தம் இல்லாத கிடையாது. சரி ஓகே சஃபிகா, பண்ணு. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஏன் சுத்தம் உனக்கு தெரியாதாடா? கேக்கேன். தெரியும்பா. அப்ப எதுக்கு இப்படி பயப்படுற? இல்ல தெரியாமலையா இருக்க? இல்ல சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பேச்சோட நிற்பாட்டிருக்கா. கேட்டிருக்க கூடாது அவனுக்கு. பேச்சோட நிற்பாடுறான்னு சொல்லிட்டோமே தெரியாம. அவனுக்கு கேட்கல. இல்லாட்டி இங்க இருந்து சத்தோலா போட்டிருப்போம், ஊரே எழுதி வந்திருக்கோம். என்ன நடந்து சண்டை நடக்குது. ஐ ஒரு இது லடி ஐட்டே தான் அந்த லட்டு. அடுத்த லட்டு பண்ணலாமா? அடுத்த லட்டு கொஞ்சம் மாவு பசத்துக்குள்ள இடத்த எடுத்து இப்படி பண்ணி அது இப்படி வா. சரி, இந்த 2 லட்டு முடிச்ச போது பாவி எக்ஸ்ட்ரா மாவு எடுத்துட்டேன்னா அவனுக்கு தெரியக்கூடாதுப்பா. இல்லாட்டி நான் மாவை கரைக்கேன்னு பார்த்து சொல்லிட போறான். சஃபிகா, என்ன கொஞ்சம் மாவை கூடுதலா போட்டு லட்டு பண்ணப்பா, எனக்காக ஸ்பெஷலா 2 அப்போ உனக்கு ஒரு லட்டு 15 ரூபாய். சரி பரவாயில்ல, இருக்கட்டும்பா நண்பா. நண்பனுக்காக இது கூட எப்போ செய்ய மாட்டேன். இல்லாட்டி நான் வந்து ஹெல்ப் பண்ணட்டுமா? நோ நீடு. சரி ஓகே, பண்ணு. ஆனால் எனக்கு மாவு கூடுதலாக போட்டு பெரிய லட்டுவாக பண்ணி தரேன், பார்த்துக்க. பண்ணி தரலன்னா உனக்கு காசை கொடுக்க மாட்டேன். அப்போ நீ 20 ரூபாய் கொடுக்கணும். உன் கையில் உள்ள காசு காலி ஆயிடும். அட பாவி, வேண்டாப்பா சாமி. 2 லட்டு இதில் வச்சு அங்கே போய் கொடுத்துட்டு வரலாம்.